ஹரியானாவில் பிரபல அரசியல் கட்சி தலைவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகள் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் கொலை சம்பவத்தில் நடந்தது என்ன? ஹரியானா மாநிலத்தில் காரில் சென்று கொண்டிருந்த அரசியல் கட்சி தலைவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். மேலும் ஒரு கட்சி பிரமுகர் குண்டடிபட்டு உயிரிழக்க பட்டப்பகலில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? இந்திய நேஷனல் லோக்தள் கட்சியின் தலைவராக இருந்தவர் நஃபேஸ் சிங் ராதி. இவர் ஹரியானா மாநிலம் பகதூர்கர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். சம்பவத்தன்று பகதூர்கர் நகரில் நஃபேஸ் சிங் ராதி தனது கட்சி பிரமுகர்களுடன் எஸ்யூவி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்து இருந்த கும்பல் திடீரென நஃபேஸ் சிங் ராதியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய ராதியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் போகும் வழியிலேயே ராதி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொடூர துப்பாக்கிச் சூட்டில் காரில் பயணித்த கட்சி நிர்வாகி ஜெய் கிஷன் என்பவரும் உயிரிழந்தார். மேலும் 2 பேர் தாக்குதலில் படுகாயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் அருகில் உள்ள பிரகம் சக்தி சஞ்சீவினி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். INLD தலைவர் ராதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஹரியானா மாநிலத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட இடத்தில் பதிவாகியிருந்த CCTV கேமராவின் பதிவுகளை ஆய்வு செய்து தாக்குதல் நடத்தியவர்களை தேடி வருகிறார்கள். முதற்கட்டமாக தாக்குதலுக்கு கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளி கலா ஜாதேடி ஆகியோர் காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பின்னர் கொலையாளிகள் காரில் தப்பிச் செல்லும் CCTV வீடியோ காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர். ஹோண்டாய் i10 காரில் 5 பேர் தப்பிச் செல்வது பதிவாகியுள்ளது. இதற்கிடையே உயிரிழந்த ரதியின் குடும்பத்தினர் தங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் எழுந்திருப்பதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஹரியானாவில் வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் INLD கட்சிகள் கூட்டணியாக தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் INLD கட்சியின் மாநில தலைவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி மகாராஷ்டிராவில் Facebook நேரலையில் சிவசேனா உத்தவ் கட்சியின் நிர்வாகி மகன் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மேலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.